Hello students, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் drop and delete MySQL query பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நமக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் ஒரு பர்టిక్యులர் ரோ மட்டும் தான் delete பண்ண போறேன். அது எப்படி delete பண்றது? இல்ல நான் என்டையரா இந்த டேபிளுக்குள்ள இருக்க ரோஸ் ஃபுல்லாமே நான் delete பண்ண போறேன். அது எப்படி delete பண்ணனும்? எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சுக்கிட்டு உள்ள இருக்க கண்டென்ட் ஃபுல்லாமே எரேஸ் ஆகணும். அது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றது? இல்ல எனக்கு இதே நேம்ல நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அப்போ நான் இந்த டேபிளை delete பண்ணனும். அது எப்படி ப்ராசஸ் பண்றது? ஓகே, அதே மாதிரி தான் எனக்கு இந்த டேபிள் என்னோட டேட்டாபேஸில் வேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணவே இல்லை இந்த டேபிளை அப்படின்னா, அப்போது நம்ம இந்த டேபிளை எப்படி டெலீட் பண்ணுறது? இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க நிறைய கொஷின்ஸ்க்கு இந்த வீடியோ ஒரு ஆன்சராக இருக்கும். நம்ம எப்படி டெலீட் அண்ட் ட்ராப் கமெண்ட்ஸை வச்சு MySQL query ரன் பண்ணி நம்ம டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்றத கிளியராக பார்க்கலாம். சின்டெக்ஸ் ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெலீட்டுன்னு கொடுத்துக்கணும். ஃப்ரம்னு கொடுத்துட்டு டேபிளோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம்னா போதும், என்டையர் ரோவுமே டெலீட் ஆயிரும். ட்ரங்கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டேபிள்னு சொல்லி கொடுத்துட்டு டேபிளோட நேம் மென்ஷன் பண்ணணும். ட்ரங்கேட் மாதிரி தான் ட்ராப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு டேபிள் கொடுத்துட்டு டேபிளோட நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். டெலீட் கமாண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ரோவை நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம டெலீட் தான் யூஸ் பண்ணுவோம். டெலீட் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபுல் ரோவுமே டெலீட் ஆயிரும். நான் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒரே ஒரு ரோவை தான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா வேர் கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ரோவை இந்த கண்டிஷனை வச்சு கிளிக் பண்ணி எடுத்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம், ரைட்? இப்போ டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ரோ மட்டும்தான் நம்மளுக்கு டெலீட் ஆகிருக்கும், ஓகேவா? ட்ரங்கேட் அப்படின்றது உள்ளே இருக்க எல்லா ரோஸுமே அட் அ டைமில் டெலீட் ஆகிரும், ரைட்? எந்த ஒரு கண்டிஷனும் நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு ஃபுல்லாக டேபிளில் இருக்க எல்லா ரோஸுமே டெலீட் ஆகிரும். நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம மறுபடியும் இதில் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ரோ மட்டும்தான் டெலீட் ஆகும். ஸோ எங்கே இந்த ட்ரங்கேட் அப்ளை ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே வச்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் இப்போ நீங்கள் கிளாஸ் வந்து 11th ஸ்டாண்டர்டில் இப்போ போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க, 10th வர ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க, ரைட்? ஆல்ரெடி எனக்கு கிளாஸ் 11th இந்த மாதிரி குரூப்புக்கு இதுதான் டேபிளோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லி வச்சுருப்போம், ரைட்? அதில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை எல்லாம் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு உங்களை நியூ ஸ்டூடெண்ட்ஸை அப்லோட் பண்ணும் போது நான் டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சுருப்பேன், உள்ளே இருக்க ரோஸை மட்டும் தான் டெலீட் பண்ணுவேன். ஸோ அந்த டைம் எனக்கு இந்த ட்ரங்கேட் வந்து யூஸ் ஆகும், ரைட்? இதோட சின்டெக்ஸ் இதுதான். ட்ரங்கேட் டேபிளோட நேம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க எல்லா கண்டென்ட்டுமே எரேஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வந்து கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டி செட்டுன்னு சொல்லி சொன்னோம். மீனிங் என்ன அப்படின்னா டேபிளோட ஸ்ட்ரக்சர் எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது, உள்ளே இருக்க டேட்டாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டெலீட் ஆயிரும். இப்போ டிஏஎஸ்சி போட்டு நீங்கள் டேபிளோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேபிளோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், ஓகேவா? கிளாஸ் 12 சொல்லி இப்போ ஒரு டேபிள் இருக்கா, ரைட்? இப்போ ஷோ டேபிள்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்? இதில் கிளாஸ் 12 சொல்லி ஒரு டேபிள் இருக்குது, கிளாஸ் 11 சொல்லி ஒரு டேபிள் இருக்குங்களா? இப்போது நம்ம ட்ராப் கமாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ட்ராப்போட சின்டெக்ஸ் என்னது? ட்ராப்பு டேபிள்னு சொல்லி போட்டுட்டு டேபிளோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுறோம், ரைட்? ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்து பாருங்கள், நம்மளுக்கு query எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிளாஸ் 12 சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நேமில் ஒரு டேபிளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மீனிங் தட் என்டையர் டேபிள் இங்கே இருக்குங்களா, இந்த என்டையர் டேபிள் ஃபுல்லாமே ஸ்ட்ரக்சரோட டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷோ டேபிள்ஸ் வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் 12 அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டேபிள் நேமும் இல்லை, ப்ரீவியஸாக நம்மளுக்கு அது இருந்திருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாஸ் 12 சொல்லி ஒரு நேமே இல்லை, அந்த டேபிளே ஃபுல்லாகவே டெலீட் ஆயிடுச்சு. டெலீட்னா ரிமூவ் செலக்டர் ரோ வித் ஹெல்ப் ஆஃப் வேர் கண்டிஷனை வச்சு ஒரு பர்டிகுலர் ரோவை டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டெலீட் கமாண்ட். இல்லை டேபிள் இருக்க என்டையர் ரோவும் குயிக்காக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரங்கேட் யூஸ் பண்ணலாம். என்டையர் ரோவும் டெலீட் கமாண்டை வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம வேர் கண்டிஷன் கொடுக்காம டெலீட் கமாண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்டையர் ரோவும் டெலீட் ஆகும். ட்ராப் அப்படின்றப்போ டெலீட்டர் என்டையர் டேபிளுமே டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ராப் கமாண்ட், ரைட்? இதுக்கு நம்ம டெலீட் பண்ணதுக்கப்புறம் டேபிள் கண்டிப்பாக இருக்கும், ட்ரங்கேட்டுமே டெலீட் பண்ணதுக்கப்புறம் டேபிள் கண்டிப்பாக இருக்கும். பட் ட்ராப் பண்ணும்போது டேபிள் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும், ஓகேவா?
அதே மாதிரி டெலீட்டில் ரோல் பேக் வந்து பாசிபிளாக இருக்கும், ட்ரங்கெட் அண்ட் ட்ராப்பில் ரோல் பேக் வந்து இருக்காது. ரைட், டெலீட் கமாண்டில் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவராக இருக்கும், ஏன்னா ரோ பை ரோவாக தான் டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்றனால ஸ்லோவராக இருக்கும். ட்ரங்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ட்ராப் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட சின்டாக்ஸ் தான் டெலீட் ஃப்ரம் அ டேபிள். ரைட், ட்ரங்கெட்ன்றப்போ ட்ரங்கெட் டேபிள், இதை தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதுலேயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ட்ரங்கெட் டேபிளோட நேமு, ட்ராப் டேபிளோட நேம். இங்கே மட்டும்தான் டெலீட்டுக்கு அப்புறம் ஃப்ரம் அப்படின்ற ஒரு கீவேர்ட் வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டெலீட் அப்படின்னா என்னென்னா ரிமூவ் த ஸ்பெசிஃபிக் ரோ அண்ட் தி டேபிள் ரிமைன்ஸ். ஓகேவா? ட்ரங்கெட்னா ரிமூவ் ஆல் ரோ குவிக்லி, டேபிள் ஸ்ட்ரக்சர் ரிமைன்ஸ். ஓகேவா? ட்ராப் கம்ப்ளீட்லி டெலீட் த டேபிள் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சரும் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும்.